வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். கதிர் நிஜமாவே பாண்டியனை கொலை செய்ய பார்த்தாரா? பாண்டியனுக்கு கேஞ்சர் வந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த மிகப்பெரிய பரபரப்பு. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்திலேயே குமார் ஓடி வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. கதிர் பாண்டியனை கார்ல கூட்டிட்டு போய் ஒரு தனியான இடத்துல வச்சு அவரை கீழே தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் கோபத்துல கொந்தளிச்சு போறாரு. என்னடா சொல்ற, என் அப்பாவையா தள்ளி விட்டான்னு கேட்டு கத்துறாரு. கோமதி இதை கேட்டதும் அப்படியே உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. பாண்டியன் மயக்க நிலையில இருக்காரு. அவரை செக் பண்ண டாக்டர் வெளிய வந்து ஒரு மிகப்பெரிய பகீர் உண்மையை சொல்றாரு. பாண்டியனுக்கு குடல் புற்றுநோய், அதாவது கேஞ்சர் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சரவணன், செந்தில், மீனா, ராஜி, கோமதி எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம பாண்டியன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆளு, குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவரு, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு கோமதி கதறி அழுவுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி பத்தின ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க பணம் நகை விஷயத்துல ஏதோ குழப்பம் பண்றாங்கன்னு சரவணன் வருத்தப்படுறாரு. ஆனா குடும்பத்தோட முழு கவனமும் இப்போ ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருக்க பாண்டியன் மேல தான் இருக்கு. ஆஸ்பத்திரியில கதிர் வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் நம்ம ஷார்ட் டெம்பர் செந்தில் சும்மா விடுவாரா? நேரா போய் கதிரை சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எங்க அப்பாவையே கொல்ல பாக்குறியாடான்னு கேட்டு கதிரை சட்டை காலரை பிடிச்சு அடிக்கிறாரு. கதிர், நான் எதுவுமே பண்ணல, என்னை நம்புங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனா குமார், நான் என் 2 கண்ணால பார்த்தேன், கதிர் தான் பாண்டியனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டான்னு சத்தியம் பண்றாரு. இதை பார்த்ததும் மீனா, ராஜி 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. குடும்பம் இப்படி சிதறி போகுதேன்னு அவங்களும் கலங்கி நிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான நிமிஷம்னா அது கோமதி ஆஸ்பத்திரியில அழுது துடிக்கிறதும் சரவணன், செந்தில் அவங்க அப்பாவுக்காக கண்ணீர் விடுறதும் தான். மீனா மற்றும் ராஜி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனையில என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் முழிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட், நம்ம பாண்டியனுக்கு கேஞ்சர் இருக்கிறது தான். குடும்பத்தோட கௌரவமா இருந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வியாதியான்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுமட்டுமில்லாம கதிர் மேல இப்படி ஒரு கொலை பழி விழுந்து இருக்கிறதும் பெரிய திருப்பம்தான். கடைசியா செந்தில் கதிரை அடிச்சு துவைக்கிறதும், கதிர் நான் தப்பு பண்ணலன்னு கதறுறதும், பாண்டியன் உயிருக்கு போராடுறதுமா இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே எமோஷனலா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் சொல்றேன். முதல் விஷயம், பாண்டியன் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு உண்மையை சொல்வாரா? இரண்டாவது, கோமதி பாண்டியனுக்கு கேஞ்சர் இருக்கிற உண்மையை தாங்குவாங்களா? மூன்றாவது, மீனா மற்றும் ராஜி சேர்ந்து கதிர் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க ஏதாவது திட்டம் போடுவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.